கோட் படம் பார்த்துட்டு ஒரு மன திருப்தியோட அவங்க முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கோட் படத்தில் நம்ம எதிர்பார்த்த கேமியோஸும் இருந்துச்சு, எதிர்பார்க்காத சில அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டும் இருந்துச்சு. சில கேமியோஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் படத்தில் இருக்குது. ஆனால் அது எங்கே வருது, அது எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அது வரக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஒரு சர்ரியல் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. கோட் படம் வெங்கட் பிரபு சார் கிட்டேருந்து ஒரு கமர்ஷியல் ஃபீஸ்ட்டாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு விஜய் சாரை நம்ம பார்க்கலாம். ஒரு ஹை எமோஷன் பாயிண்ட் எல்லாம் வந்து இருக்குது. அதே சமயம் இன்டர்வலில் ஒரு பயங்கரமான ஒரு பேங்கர் ட்விஸ்ட்டோடு வந்து முடிச்சிருந்தார். செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோலர் கோஸ்டர் தான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட விறுவிறுப்பாக போய்கிட்டே இருந்துச்சு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னது அப்படின்னா, விஜய் சார் நமக்கு முன்னாடியே தெரியும் சாட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்குவாடில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஃபேமிலிக்கே தெரியாமல் இருக்கும் பொழுது ஸோ பேங்காக்கு போகும்போது அவரோட பையன் வந்து இறந்துடுறாரு. அதனால் குற்ற உணர்ச்சியான விஜய் சார் வந்து அந்த சாட்ஸ் அப்படின்ற ஸ்குவாட்லேருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக எம்பசி போகிறாரு. அங்கே இளைய தளபதி விஜயை மீட் பண்ணுறாரு. யார் இவர், நம்மளை மாதிரியே இருக்கார், ஒருவேளை நம்ம செத்து போனதாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம பையன்தான் இவரா அப்படின்னு சொல்லி நிறையா ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ யார் அவர், என்னாச்சு, அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அப்படியே கதை நகர்ந்துக்கிட்டே போகுது. இதுதான் கோட் படத்தோட ஒன்லைன். கோட் படத்தில் விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். எப்பவுமே நம்ம தளபதி சூப்பராக நடிச்சிருவார். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் சொன்ன அந்த ஒரு ஹை எமோஷன் மொமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக டெலிவரி பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என் தலைவன் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுச்சு. ஸோ அங்கங்கே ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் ஆகட்டும், சால்ட் அண்ட் பெப்பரில் வர லுக், அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நடிக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம், அப்படியே இந்த இளைய தளபதி கேரக்டரும் நம்ம விஜய் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு கேரக்டருக்குமே வேறு பாடி லாங்குவேஜ், வேறு டைலாக்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால எப்படி நம்ம தளபதி இது ரெண்டையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அட் அ டைமில் பண்ணார் அப்படிங்கிறது தான் வந்து தெரில. அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்துச்சு. டக்குன்னு விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வெல் தான் நம்ம வெங்கட் பிரபு சார் வந்து கொடுத்துருக்காரு. அதை தாண்டி விஜய் சாரை தாண்டி நிறையா கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்னேகா மேம் விஜய் சாரோட ஒய்ஃபாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எப்பவுமே எவர் கிரீன் ஸ்னேகா மேம் அப்படின்னாலே ஸோ அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சாங்க. ஸோ நிறையா ஸ்கோப் அவங்களுக்கு வந்து இருக்குது. விஜய் சார் கூடயே ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் சொல்லவே தேவையில்லை. ஒரு இடத்துல விஜய் சாரும் ஸ்னேகா மேமும் அழுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக அந்த சீனை நெயில் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இன்னொன்று படத்தில் டாப் ஸ்டார் பிரபுதேவா, அஜ்மல், ஜெயராம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக மோகன் சார் வந்து இதில் வில்லன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. மோகன் சார் ஒரு வில்லனாக வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு ரொமான்டிக்காகவே நம்ம பார்த்து வில்லன் அவருக்கு எப்படி சூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்மளை அவர் ஸ்க்ரீனில் வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ மிரட்டியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த பக்கம் விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த ஒரு கேங் அவங்களுமே லைக் ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது. ஸோ அங்கேயும் நிறையா ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கோப்பை ரோலை அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராக நடித்து கொடுத்துருந்தாங்க. கோட் படத்தோட டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வெங்கட் பிரபு சார் வந்து கொடுத்துருக்காரு. டிஏஜிங்க அழகாக ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், சோசியல் மீடியாவில் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை திரும்ப ரீகரெக்டெல்லாம் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த குறையும் இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த டிஏஜிங் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறையா விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வருது, ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சீன்ஸ்லையெல்லாம் அவ்வளோ அழகாக விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த கடைசி கிளைமேக்ஸில் சேப்பாக்கம்லேருந்து சண்டை போடுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக, அது விஎஃப்எக்ஸுன்னு தெரியாமல் இல்லை ஒரிஜினலாகவே எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதை அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது அவங்களும் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். வெங்கட் பிரபு சாரே சொல்லியிருந்தார், இது படமாக பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு ஆங்கிளோ பெரிய ஒரு மூமெண்ட்டோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஆனால் ரெண்டு விஜய் சாரும் வர போர்ஷன் அதுக்கு அவ்வளோ மெனக்கட்டும். ஸோ அதனால தான் நீங்கள் படமாக பார்க்கும்போது அது எந்த ஒரு ஃபீலுமே வரல அப்படின்னா அதுதான் அந்த கேமராமேனோட ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு படமாக பார்க்கும்போது ரெண்டு விஜய் சாரும் வர போர்ஷனில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்துச்சு. மேபி அது கேமராமேன் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தனால தான் அந்த ஒரு சக்ஸஸுமே கூட இல்லையா. ஸோ அதை வந்து கேமராமேன் அழகாக ஒரு எடுத்தனால தான் ஸோ அந்த ஒரு சீன் அவ்வளோ பெர்ஃபெக்டாக படமாக பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்திலேருந்து யுவன் சாரோட பிஜிஎம் மேலே சில நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா. ஸோ படத்தில் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும். விசில் போடு சாங்கே நிறையா வந்துச்சு. என்னடா இது ஒரு மாதிரி
லைன் ஒரு மாதிரி இருக்குது, மியூசிக் ஒரு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேறு மாதிரி ஒரு வெர்ஷனை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வெர்ஷனை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். தியேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வர அந்த ஃபேமிலி சாங் ஆகட்டும், மற்ற சாங் குறிப்பாக, ஸோ அதில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது மிஸ் பண்ணிடாதீங்க. அதையும் தியேட்டரில் போய் பாருங்கள். அதில் நம்ம இளைய தளபதி சாரோட டான்ஸ் மூமெண்ட் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருந்தாரு. அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த ஸ்பார்க் சாங், அதில் தான் அந்த டிஏஜிங் பற்றியெல்லாம் நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த ஒரு ஃபைனல் வெர்ஷனில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட எடிட்டிங் பற்றி பேசியே ஆகணும். ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை மரலை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் நம்ம விஜய் சாருக்கு ஒரு புதுசான ஒரு டைட்டில் கார்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் எடிட்டருக்கு. ரொம்ப நாள் கழித்து ஒரு புது டைட்டில் கார்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதில் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக டைட்டில் கார்டுக்கு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துருங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் எடிட்டரோட ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான். எந்த விதத்துலையும் ஸ்டோரியிலேருந்து டைவர்ட் ஆகாமல் அங்கங்கே அடுத்தடுத்த மொமெண்ட் நகர்ந்துக்கிட்டே போகிறது, அது அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ படமாக பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் அவ்வளோ விறுவிறுப்பாக போனதுக்கு காரணம் முக்கியமான ஒரு பண்பு எடிட்டரும் இருக்குது. அவருமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜாப்பை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். ஸோ ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு ஸ்பாய்லர் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் பெரிய லெவலில் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணதான், தோனி சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது கேமியோ அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஃபைனல் மேட்ச் நடக்குது, சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. அங்கே தான் வந்து பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு. அங்கங்கே மேட்ச்சில் நடந்த சில மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பழைய கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வேறு மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு நம்ம யுவன் சார் வச்சுருக்காரு. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு ஹை மொமெண்ட்டாக நம்ம தலை தோனியை பார்க்கும்போது இருந்துச்சு. மற்றபடி தலை தோனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கேமியோவும் பண்ணலை. ஸோ பழைய மேட்சோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, லைக் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஃபைட் சீன், அந்த சேப்பாக் ஸ்டேடியம் தான் குறிப்பாக அது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரில. ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து எடுத்திருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு வேலை ஒரு விஎஃப்எக்ஸாக, ஒரு கிராஃபிக்ஸாக, ஒரு எடிட்டிங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த டாப் ரூஃபில் சண்டை போடுற ஒரு சீனெல்லாம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னு தெரில. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது லைவாகவே சேப்பாக்கம் ஸ்டேடியம்லையாடா போய் சண்டை போட்டிங்க டாப் ரூஃபில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் அது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது அப்படின்னா, நிறையா தலை தோனியை வந்து லைக் ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணி, நம்ம காந்தி இருக்கார் இல்லையா தளபதி விஜய் சார், காந்திக்கும் தலை தோனிக்கும் இந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வயசானாலும் த லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். ஸோ ஸ்குவாடு வயசாகிடுச்சு, ஸ்குவாடு விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே சில டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து இது தோனிக்கு பெர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து நம்ம கிளைமேக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தோனி சார் பேட் பண்ணும்போது அங்கே டாப் ரூஃபில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் அப்போது சில அந்த டைலாக்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது லைக் தோனி சாருக்கும் அது பொருந்தும், விஜய் சாருக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஒருத்தரோட கேமியோ, ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வரும்போது ஹோல் தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரேம்ஜி, ஸோ அவருக்கு கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கங்கே வந்து சின்ன சின்ன காமெடியெல்லாம் பண்ணிட்டு போகிறது. ஸோ விஜய் சாரோட படம் கடைசி 2 படம், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போக போகிறாரு. அரசியல் சார்ந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஃபுல்லாகவே கமர்ஷியல் பேஸ்டாக தான் இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்ன டச்செல்லாம் வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. அரசியலுக்கும் சில லீடு கொடுக்குற மாதிரி, அரசியலும் பேசுகிற மாதிரி, அரசியலை குறிக்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருந்துச்சு. எங்கள் வாக்கு உங்கள் பார்ட்டிக்கு தான் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் வந்து லைக் ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருக்கும்போது, முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎம் 2026 அப்படின்ற அந்த காரில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பாய்லராகவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொன்னேன். அதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் பாலிடிக்ஸை டினோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதுவுமே லைக் நம்ம தளபதி ஃபேன்ஸ் கூட சேர்ந்து படம் பார்க்கும்போது லைக் அது அவ்வளோ அழகாக அந்த பாலிடிக்ஸை ரெஃபர் பண்ணுற சீனெல்லாம் வரும்போது சூப்பராக கொண்டாடினாங்க. ஓவரால் கோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்டோரி வைஸ் பெரிய லெவலில் இல்லைனாலும் மேக்கிங் வைஸ் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு சார் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேரவலை நமக்காக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் உங்களை இந்த படம் வந்து ஏமாற்றாது. ஸோ தளபதி விஜயை நம்ம வேறு மாதிரி நிறைய ஜோனில் பார்க்கலாம். நிறையா ஃபன் மோடில் இருக்குது, நிறையா எமோஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஃபேமிலி பேக்கேஜான ஒரு படமாக தான் வெங்கட் பிரபு சார் நமக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் கோட் படத்தை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.